நியூஸ் டூ தென்காசி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வல்லம் பகுதியில் அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சும் நேஷனல் பள்ளியினுடைய தாளாளர் திரு அப்துல் மஜீத் அவர்களை ஒரு சிறப்பு நேர்காணல் பண்ண போறோம். இந்த பள்ளியினுடைய பல சிறப்பு அம்சங்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை சார்ட்ட கேட்க போறோம். சார் வணக்கம். வணக்கம். நேஷனல் பள்ளியினுடைய தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது? எத்தனை ஆண்டுகளாக இந்த பள்ளி செயல்பட்டு வருது? முதல் கண் நியூஸ் டூ தென்காசி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் நேஷனல் பள்ளியின் சார்பாக வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். அதாவது நேஷனல் பள்ளி சுமார் 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடத்துல எங்க அப்பாவால் தொடங்கப்பட்டது. அவங்க பேர் ஹாஜி எம் ஷேக் அப்துல்லா. அவங்க இந்த பள்ளியினுடைய நிறுவனர். அவங்களால தொடங்கப்போது ஒரு சிறிய இடத்துல ஒரு 4 குழந்தைங்களோட ஒரு வீட்டில் வச்சு தான் நாங்கள் தொடங்கினோம். அதனுடைய தொடர்ச்சி அண்ட் முயற்சினால இன்னைக்கு ஒரு பெரிய கல்வி நிறுவனமா வளர்ந்து நிற்கி இன்னைக்கு இந்த கிராமப்புற மாணவர்கள் எண்ணற்ற மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில இந்த பகுதியில ஒரு கல்வி சேவை ஆற்றி வருகிறோம் என்பதுல உள்ளபடியே பெருமை. பள்ளி ஆரம்பிச்ச இவ்வளவு நாள்ல, அதாவது நீங்க உங்களை பெருமைப்படுத்துற அளவுக்கு மாணவர்கள் செஞ்ச சில விஷயங்களை பத்தி சொல்லுங்க. எண்ணிலடங்கா சாதனைகளை எங்க பள்ளி மாணவர்கள், நேஷனல் பள்ளி மாணவர்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல உள்ளபடியே பெருமை. அதுல இப்போ கற்றல் பேச்சு திறமையை வளர்க்கக்கூடிய விதமா எங்கள் குழந்தைகளை ட்ரெயின் பண்ணோம். அவங்க அகட விகடம், அது போல இது உங்கள் மேடை போன்ற பேச்சரங்கங்கள்ல கலந்து இது பண்ணியிருக்காங்க, சக்சஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அபாக்கஸ் பயிற்சி மூலமாக துபாய்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பயிற்சிகளை திறம்பட செஞ்சு முடித்து அதனுடைய விருதுகளை வாங்கி வந்தாங்க. வால்டர் தேவாரம் அவங்க மூலமா சில டேக்வாண்டோ அந்த பயிற்சிகள்ல வின் பண்ணி மெடல்கள் வாங்கிட்டு வந்தாங்க. இது போக சமூக சார்ந்த விஷயங்கள்ல குழந்தைகளை ஈடுபடுத்தணும் அப்படிங்கக்கூடிய இதுல சமீபமா மணிமுத்தாறுல நடைபெற்ற மணிமுத்தாறு போலீஸ் பட்டாலியன்ல எங்க குழந்தைகள் கிட்டத்தட்ட 1 லட்சம் விதைப்பந்துகள் செய்து அந்த 1 லட்சம் விதைப்பந்துகளை வீசி எறிந்து அந்த பெட்டாலியனோட சேர்ந்து வீசி எறிந்தாங்க. அதற்கு முன்னெடுப்பா என்னுடைய அன்புக்குரிய நண்பர் திருமாறன் சார் அவர்கள் அந்த ப்ரோக்ராமை செஞ்சிருந்தாங்க. அது மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய விஷயம். நானே எதிர்பார்க்கல. 1 லட்சம் விதைப்பந்துகளை கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு சிறந்த பள்ளிக்கான விருது தினமலர் சார்பாக இந்த வருடம் நாங்க பெற்றிருக்கோம். சமூக சார்ந்த சிந்தனைகள் இருந்தால்தான் கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில அவங்க அப்கிரேட் ஆகும்போது அது உதவும் என்பது என்னுடைய கருத்து. இப்ப நேஷனல் பள்ளியில மாணவர்களின் பாதுகாப்பு, சுகாதாரம், இதுக்காக பள்ளி நிர்வாகம் சார்பில் நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கீங்க? அதாவது நல்ல கொஷின். சுகாதாரமான காற்றோட்டமான சூழல் எங்கள் பள்ளியில முழுமையா இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ, எந்த விதமான மாசு அப்பாற்பட்ட பகுதி எங்களுடைய நேஷனல் பள்ளி. பிள்ளைகளுக்காண்டி உள்ள டாய்லெட் விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா பண்ணியிருக்கோம். ரொம்ப காற்றோட்டமான சுகாதாரமான வகுப்பறைகள், அது போக குடிநீர் வசதி, அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய காற்றோட்டமான சூழல்ல விளையாடக்கூடிய ஒரு விசாலமான விளையாட்டு மைதானம், பூங்கா, இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கோம். ஒரு கற்பித்தலுக்கு ஏற்ற சூழல் எங்களுடைய நேஷனல் பள்ளி என்பதை நான் ஆணித்தனமா சொல்லுவேன். நேஷனல் பள்ளியில ஆண்டுக்காண்டு மாணவர்களுக்காக எடுத்து வரக்கூடிய திட்டங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதாவது திட்டங்கள் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து நாங்க கடந்த ஆனுவல் டே ஆண்டு விழாறு அதிலே வந்து நாங்க ரோபோட்டிக் சயின்ஸ் குழந்தைகளுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுக்காண்டி குழந்தைகளுக்கு ஒரு கிட்ட வச்சு ஒரு கேஸ் லீக்கேஜ் ஆனா அதை வந்து இன்டிமேஷன் கொடுக்கக்கூடிய விதமா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோம். அது நல்ல முறையில பிள்ளைங்க செய்து முடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங்ல வந்து தனி பயிற்சி, ஸ்போக்கனுக்குன்னு தனி பயிற்சி, இது போக கற்றல் கற்பித்தல் குறைபாடு லேர்னிங் டிசபிலிட்டி உள்ள குழந்தைகளை தனியா கேர் எடுத்து அவங்களுக்கு என்ன ஃபீட் பண்ண முடியுமோ அதை வந்து நாங்க ஃபீட் பண்றோம். புது விதமா வேற என்னென்ன இப்போ உள்ள அப்கிரேடேஷன்ல நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கல்வி விஷயங்கள்ல பார்த்து ஒவ்வொரு விஷயங்களா நாங்க என்ன செய்யறோம் அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமானது வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக் சயின்ஸ், இது சம்பந்தமா உள்ள விஷயங்களை வந்து நாங்க கண்டிப்பான முறையில குழந்தைகளுக்கு இந்த வருஷத்துல இருந்து நாங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். சரி சார். நம்ம ஸ்கூலுக்கு வர்ற எல்லாருமே பள்ளிக்கு முன்னாடி உள்ள பார்க்கு, அது மட்டும் இல்லாம பள்ளியில முகப்புல இருக்கிற தோற்றம் ஒரு வித்தியாசமான தோற்றமா இருக்கு. இது அனைவரும் ரசிக்கக்கூடிய வகையில இருக்கு. இது எப்படி உருவாச்சு சார்? இதை பத்தின ஒரு கருத்து. ஒரு பள்ளி நடத்தக்கூடிய தாளாளராகிய நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கோம் அப்படின்னா அதுல வந்து நாம வந்து ஒரு குழந்தையாகவே மாறிடணும். குழந்தைகளுடைய உலகம் தனி, நம்மளுடைய உலகம் தனி. அந்த குழந்தைகளுடைய உலகத்துக்குள்ள போனா தான் குழந்தைகளுக்குள்ள சைக்காலஜி மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது போல வந்து நான் வந்து குழந்தைகளா மாறி, ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன விருப்பம், ஒரு பள்ளிக்குள்ள நுழைந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பார்த்தா அந்த அந்த அதாவது என்ன சொல்ல கற்றல் கற்பித்தல் சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். அப்போ வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணணும். குழந்தைங்க வந்து உள்ள வராங்க அப்படின்னா ஏன்னா அவங்க வந்து ஒரு மன நிறைவோடு கற்றுக்கொண்டு செல்லக்கூடிய சூழல் இருக்கணும். இப்போ வந்து இருக்கக்கூடிய சூழல் எப்படி அப்படின்னா பெற்றோர்களானாலும் சரி, ஆசிரியர்களானாலும் சரி, தென் வந்து குழந்தைகள் ஆனாலும் சரி, எல்லாமே ஒரு மன இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏதோ ஒரு அமைவிடங்கள்னால ஆகிருது. ஆனா அந்த மன நிறைவான மன இறுக்கங்களை போக்கக்கூடிய சூழலா எங்களுடைய பள்ளி சூழல் அமையணும். ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்கும்போது அவங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கற்றலுக்கு ஏற்ற சூழலையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால ரொம்ப ரசனையோட செய்யப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள், செதுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இந்த பூங்காக்கள் மற்ற எல்லா விஷயங்களும். இவ்வளவு நேரம் உங்க நேஷனல் பள்ளியினுடைய கற்றல் கற்பித்தல் முறைய மிக தெளிவாகவும் ரத்தின சுருக்கமாகவும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. உங்களுக்கு நியூஸ் 2 தென்காசி சேனல் சார்பா மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.